ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சொந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பைசாலோ பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம அதனால இந்த ஸ்டாக் நம்ம எடுத்து பண்ணுறோம். பைசாலோ ஸ்டாக் வந்து இவங்க வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் தான். இவங்க வந்து ஸ்ட்ராங் பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட இப்போ இருக்கக்கூடிய பார்த்தோம்னாக்கா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 70 கிட்டக்க இருக்குது. வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. அப்படி எப்படின்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று இருக்குது. மொமெண்டம் வந்து நல்லா பிக் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் வந்து ஜோன் பார்த்தோம்னா இப்போதைக்கு செல் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து பிக்கப் ஆயிருச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இவங்க அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்டை 175 கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட டார்கெட்டை மாத்திரமே பார்த்துக்குவோம். கிரகம் ஸ்கோரில் 0.4 ரேஷியோ வந்துருச்சு. கிரகம் ரேஷியோவில் 0.4 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1க்கு வரும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இவங்களுடைய இண்டஸ்ட்ரி பிஇ டிடிஎம் வந்து 26 இருக்குது. இவங்களுடைய டிடிஎம் வந்து இவங்களோட பிஇ பார்த்தோம்னா 47 இருக்குது. கொஞ்சம் கூட தான். அதே மாதிரி புக் வேல்யூ வந்து 6.7 இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை தான் வச்சுக்குவோமே. இப்போ நம்ம வந்து இவங்கள வந்து சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்க்கணும். ப்ளஸ் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்துருவோம். ஆனுவல் ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா மார்ச் 21 அதாவது 21வது வருஷம் மாத்திரம் தான் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம்லாம் பார்த்தோம்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன் 21 கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல கொரோனா ரெக்கவரி எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்டினியூஸாக வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏதோ 30 கோடியோ 40 கோடியோ 80 கோடியோ கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதோட டிடிஎம் ரெவென்யூ பார்த்தோம்னா 541 டிடிஎம் ரெவென்யூ 581 காட்டுது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ரெவென்யூ வந்து நெட் ப்ராஃபிட் டிடிஎம் நெட் ப்ராஃபிட் வந்து 163 காட்டுது. இதை அச்சீவ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். இபிஎஸ் அதே மாதிரி 25 வந்து டிடிஎம் காட்டிக்கிட்டு இருக்கு. 25 இல்லை 3.6 வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. இதை அச்சீவ் பண்ணுவாங்களான்னு நம்ம வந்து பார்க்கணும். புக் வேல்யூ 25.8. இதை நம்ம வந்து பார்க்கணும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோ நம்ம பார்த்துருவோம். ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ. ஆர்ஓசிஇ வந்து 19% இருக்குது. ஆர்ஓஇ 8% தான் இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது ஓகே. பட் வந்து கூட இருக்கலாம். ஏன்னா இது நான் பேங்கிங் தான். அதனால பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லாட்டியும் கூட இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம். பட் இந்த கம்பெனிக்கு வந்து பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க டெப்ட்டு 1.8 இருக்குது. நார்மலாக டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ நம்ம 0.5 தான் நம்ம வைப்போம். இவங்க 1.8 இருக்குது. அப்போ இவங்க வந்து வெளியில் சர்க்குலேட் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஓன் மணி இல்லை. இவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா டெபாசிட் கலெக்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ இவங்க கடன் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் என்னுடைய புரிதல் இங்கே அப்படி தான் இருக்குது. இந்த புக் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மார்ச் மாதம் 202 மார்ச் 22க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 200 சொச்சத்துக்கு மேலே இருந்திருக்கு புக் வேல்யூ. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 23 வந்து திடீர்னு 25 குறைஞ்சிருக்கு. இப்போ 10 மடங்கு 10 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. அதுதான் நம்ம காரணத்தை தேடணும். அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். கடன் பாரோயிங்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இவங்களுடைய லிக்விடிட்டி ரேஷியோ நம்ம வந்து பார்ப்போம். லிக்விடிட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா கரண்ட் ரேஷியோ 2ஆக இருக்குது. ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கு உண்டானதை இவங்களால ஈஸியாக கொடுத்துருவாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே நல்லா போய்கிட்டுருக்கு. வேல்யூஷன் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுக்கு வந்து அதுவும் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் 2 தான் இதில் காட்டுது. இது ஆனால் ஆனுவலைஸ்டு. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. கடன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். புக் வேல்யூ ஏன் சடனாக அப்படி குறைஞ்சதுன்னு தெரியல. போனஸ் இஷ்யூ எதுவும் விட்டாங்களா அப்படிங்கிற நியூஸஸ்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது.
இதுலயே வந்து அத நெகட்டிவா வந்து அவங்க குடுத்துருக்குறாங்க. சரி, இப்ப நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்குள்ள வருவோம். குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா, ஜூன் மாசம் 2022லேருந்து கன்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அ எப்போ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, மார்ச் மாசம் 2023ல வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப இவன் மார்ச் மாசம் கொஞ்சம் குறையிறானோ அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்ச் மாசமும் டிசம்பர் குவார்ட்டர காட்டிலும் ஒரு 2 பாயிண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கிறான். அதே மாரி இதுல 4 பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்கிறான். அப்பன்னா இதுல வந்து என்ன 6 பாயிண்ட்டோ, 8 பாயிண்ட்டோ கம்மி பண்ண போறானா? அப்படிங்கிறது ஒரு நமக்குள்ளே ஒரு ஸ்பெகுலேஷன் கொஸ்டின் தான் பண்ணிக்கணும். எனிவே இது நல்லா வரட்டும் பார்த்துக்கலாம். பட் கன்டினியூஸ் குரோத் இருக்குங்கிறது இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி தான் நெட் ப்ராஃபிட்லயும் கன்டினியூஸ் குரோத் இருக்கு. நான் அந்த மார்ச் மாசத்துக்கு உண்டானதுல மாத்திரம் தான் அ ப்ராப்ளம் இருக்கு. அது கம்மியா இருந்திருக்கு. ப்ராப்ளம் இல்ல, கம்மியா இருந்திருக்கு. புக் வேல்யூவும் அதே மாரி தான். சாரி, புக் வேல்யூ இபிஎஸும் நல்லா வந்துகிட்டே இருந்திருக்கு. பட் இபிஎஸ் சடனா வந்து பார்த்தோம்னாக்க 4.8லேருந்து 0.5லேருந்து 0.5க்கு குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு வந்திருக்கு. அ அது இபிஎஸ் வந்து இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு அப்படியே அப் ட்ரெண்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ, இப்ப இந்த இடத்துல ஏன் திடீர்னு இது இவ்வளோ பெரிய லெவல்ல ஆக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியாத புதிரா இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது, ரெஃபரன்ஸ் பண்ணிக்க வேண்டியது சரியா இருக்கும். சரி, இப்ப இவன் இந்த இபிஎஸ் எல்லாம் அட்டைன் பண்ணுவானா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணணும். இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் அந்த இத ஃபுல்லாவே அந்த இதுல எக்ஸெல்ல ஏத்திட்டேன். இவன் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறான், டிடிஎம் வந்து ரூ. 581,00,00,000க்கு 463 அட இது எடுத்துட்டான். இன்னும் 117 எடுக்கணும். இவனுக்கு ஆவரேஜாவே ஒரு குவார்ட்டருக்கு வந்து 130க்கு மேல தான் இதுவரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கிறதுனால, 117 எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ராஃபிட் வந்து இன்னும் வந்து 20 எடுக்கணும். 142 எடுத்துட்டான். இன்னும் 20 தான் எடுக்கணும். ஆவரேஜாவே வந்து 30க்கு மேல தான் இருக்கிறதுனால, இந்த 20ம் ப்ராஃபிட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இபிஎஸ்ஸும் அதே மாதிரி தான். 3.6க்கு வந்து இப்போ வரைக்கும் 3.3 எடுத்துட்டாங்க. இன்னும் 0.3 தான். இப்ப வந்து எல்லாமே 0.3க்கு மேல தான் இதுவரைக்கும் 3 குவார்ட்டர் எடுத்திருக்கிறதுனால, அதுவும் அதே மாரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஹோப் எடுத்துக்குவோம். ஸோ, அப்ப நம்ம வந்து என்ன இதில பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ரீசென்ட் இபிஎஸ் 1.3யும், டிடிஎம் 3.6யும் நம்ம எடுத்து தான் ஃபர்தர் ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். 3.6, 1.3 போட்டோம். புக் வேல்யூ நான் அதே தான் போட்டிருக்கிறேன். 25.8 அதில குடுத்துருக்கக்கூடியது தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா மிச்சதெல்லாம் இனிமே ஃபியூச்சர்ல அப்டேட் ஆகும்போது தான் தெரியும். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து எந்த ஹைட்லேருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த இது வந்து டிசம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோலேருந்து எடுக்கணும். நான் செப்டம்பர் லோலேருந்தே 30லேருந்தே எடுத்திருக்கிறேன். ஒருவேள அது அதனால கூட டிசம்பர்லேருந்து தானே எடுக்கணும். டிசம்பர், ஜனவரி. ஆமா. இந்த லோலேருந்து தான் எடுத்திருக்கணும். ஆக்சுவலா இந்த லோலேருந்து தான் எடுத்துக்கணும். 37லேருந்து எடுத்திருக்கணும். நான் 30லேருந்து எடுத்துட்டேன். 37ன்னு அத மாத்திக்கிறேன். ஏன்னா, அது நான் செப்டம்பர்ங்கிற மனசுல எல்லாமே மாறிருச்சு. 37 அப்படி போட்டா நமக்கு வந்து கரெக்ட்டா ஓரளவு இன்னும் கொஞ்சம் நெருக்கி ஆன்சர் வரும். அப்படின்னு பார்த்தா, அப்பவும் அதே லெவல்ல தான் இருக்கு. சரி. நம்ம இப்ப வந்து இந்த இதுலயே வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். எந்த இடத்துல எப்படி எப்படி டர்னிங் பாயிண்ட் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாரி தான் ரிசல்ட் கிடைக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து 37க்கு எடுத்திருக்கிறோம். மேக்ஸிமம் வந்து 100.90 நமக்கு காட்டுது. ஆனா இது அடைஞ்சது வந்து 99 வரைக்கும் ஆல்ரெடி அடைஞ்சிருச்சு. இப்ப அடுத்தாப்புல நம்ம ஆனுவலைஸ் தான் பார்க்கணும். அ இது வந்து எங்க டர்னிங் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஆனுவலைஸ்க்கு உண்டான மார்க் நம்ம இது வந்து சப்போர்ட்ட மார்க் பண்ணிக்கலாம். ஒண்ணு 72 அப்படி இல்லைன்னா 53. 72 உடைச்சிருக்கும், 53. அப்ப சாரி 72 அண்ட் 53 இது 2த்தையும் நம்ம மார்க் பண்றோம். 72 அந்த இடத்த உடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது 53. 53ல இறங்கி திருப்பி ஏறுச்சுன்னா 72ல ஒரு டர்னிங் பாயிண்ட் போட்டுட்டு தான் ஏறியிருக்கா. கரெக்ட்டா இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு திருப்பி இது உடைச்சு மேல போகுது. அப்படி போகும்போது நமக்கு என்னென்னலாம் அ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, 64 ஒரு வாய்ப்பு இருக்கு.
64. என்னடா அது 72 போட்டுட்டு அப்புறமா 64ன்னு இல்ல. நம்ம வரிசையா ஒவ்வொரு பார்ட்டா முடிச்சுட்டு வரோம். 64. 64க்கு இங்க இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 127. அதுக்கு முன்னாடி 82 போட்டுருவோமா? இல்ல. 64 to 127 ஒரு ரேஞ்ச். 64 to 127 ஒரு ரேஞ்ச். 127 இது ஒரு ரேஞ்ச். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா 82லேருந்து 145 ஒரு ரேஞ்ச். 82 இதுதான் ஆனுவலைஸ் ஆக போகுது. 82லேருந்து 145 ஒரு ரேஞ்ச். இந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்க கொஞ்சம் வந்து பெருசுபடுத்திக்கிறேன். ஏன்னா இது செகண்ட் ரேஞ்சுங்கிறதுனால. இதை வந்து டாட்டடாக போட்டோம்னா நல்லா இல்லை, டேஷாக போட்டோம்னா நல்லாயிருக்கு. அது வந்து செகண்ட், அதாவது ஆனுவலைஸ்டுக்கு. இப்போ இதை வந்து 145 145க்கு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரேஞ்சு 63, ஆமாம் 63 இல்லை 64 64 தான் இருக்குது. கரெக்ட். 64 இது ஒரு ரேஞ்சு. இதை வந்து என்ன பண்ணுறோம்னாக்க டாட்டட் லைனாக போடுவோம். கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய டாட்டடாக இருக்கட்டும். அதே மாதிரி 127 அதையும் வந்து கொஞ்சம் டாட்டட் லைனாக போடுவோம். இது ஒரு ரேஞ்சு, அது ஒரு ரேஞ்சு. இப்போ இவங்க என்ன பண்ணணும், இந்த 63லேருந்து 83 உடைக்கணும். 83 உடைச்சான்னு வச்சுக்கோங்க, 82 உடைச்சான்னாக்க இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த ரேஞ்சு பவுண்ட்ரிக்குள்ளே அவன் வரான். அப்போ 127 145 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவே திருப்பி கீழே இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு கீழே சப்போர்ட் எடுக்கணுன்னா கூட 99 தான் மார்க்காக இருக்கும். அப்படியே மேலே ஏறும். இவன் மார்ச் மாத ரிசல்ட்டையும் நல்லா கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே அச்சீவ் ஆகுதுன்னா கண்டினியூஸாக இது மேலே ஏறி 145 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் வந்து கீழே நம்ம இதில் மார்க் பண்ண வரைக்கும் கரெக்டாக டர்னிங் பாயிண்ட்டு வந்திருக்கு. இது நம்மளுடைய இதில் தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய இபிஎஸ்லேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.